அக்குபங்சர் மருத்துவத்தில் மருந்துகள் தரமாட்டார்களாமே, மருந்துகள் இல்லாமல் எப்படி நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கப்படுகிறது? நம்முடைய உயிராற்றலை கொண்டே நமது உறுப்புகளும் உடல் அமைப்புகளும் இயங்குகின்றன. அந்த உயிராற்றலானது நம்முடைய உடலுக்குள் முழுமையாக பாய்ந்து பரவ வேண்டும். அப்போதுதான் உடல் சுகமான தன்மையில் இயங்க முடியும். ஆனால் பல்வேறு காரணங்களால் உடலுக்குள் உயிராற்றல் பரவுதலில் தடைகளும் குறைபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் ஏற்படுமானால் அதனை ஒரு நோயாக, ஒரு தொந்தரவாக நாம் உணர்கின்றோம். அக்குபங்சர் மருத்துவத்தில் செய்யப்படும் சிகிச்சை முறையானது நம்முடைய உடலுக்கான உயிராற்றல் பரவலில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய பிரத்யேகமான நுட்பங்களை கொண்டதாக இருக்கின்றது. இது போன்ற ஆற்றலை அடிப்படையாக கொண்ட சிகிச்சை முறைகளுக்கு மருந்துகள், மாத்திரைகள், துணை உணவுகள், உடற்பயிற்சி முறைகள் என எதுவுமே தேவை கிடையாது. குறிப்பிட்ட சில அக்குபங்சர் புள்ளிகளில் ஊசியிடுவதன் மூலமும், லேசாக தொடுவதன் மூலமும், அழுத்தம் கொடுப்பதன் மூலமும் சரியான தூண்டல்களை ஏற்படுத்தி உயிராற்றல் சுற்றோட்டத்தில் ஒரு சீரமைவு ஏற்படுத்தப்படுகின்றது. அதன் விளைவாகவே நாம் ஒரு விதமான நிவாரணத்தை உணர ஆரம்பிக்கின்றோம். இந்த எளிய மற்றும் வலிமைமிக்க அணுகுமுறை தான் அக்குபங்சர் மருத்துவத்தினுடைய மேன்மைமிக்க சிறப்பாக இருக்கிறது. மேலும் சிகிச்சையுடன் சேர்த்து உணவு மற்றும் வாழ்வியல் ஒழுங்குகளை கடைபிடிக்க அக்குபங்சர் நிபுணர்கள் வலியுறுத்துகின்றார்கள். ஏனென்றால் ஒரு நோய் என்பது ஒரே நாளில் நமக்கு வந்து விடுவது கிடையாது தானே. உணவு, ஓய்வு, தூக்கம், நம்முடைய செயல்பாடுகள் உள்ளிட்ட நம்முடைய வாழ்வியலின் அடிப்படை அம்சங்களில் தினசரி நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளின் ஒரு பெரிய தொகுப்பு தான் ஒரு கட்டத்தில் ஒரு நோயாக நம்மிலிருந்து வெளிப்படுகிறது. எனவே ஒரு இயற்கை மருத்துவ முறையில் சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது சிகிச்சை முறைகளோடு சேர்த்து பல்வேறு விதமான வாழ்வியல் ஒழுங்குகளையும் கடைபிடிக்க வேண்டும். அதாவது முறையான பசி உணர்வு வந்த பிறகு மட்டுமே சாப்பிடுதல், போதுமான நீர் அருந்துதல், உணவை பொறுமையாக மென்று சுவைத்து உமிழ்நீரில் கலந்து சாப்பிடுதல், போதுமான ஓய்வை மேற்கொள்ளுதல், இரவு உணவை தாமதப்படுத்தாமலும் எளிமையாகவும் எடுத்துக்கொள்ளுதல், நம்முடைய இரவு தூக்கத்தை முறையாக பேணிக்கொள்ளுதல், உடல் சோர்வும் மனச்சோர்வும் இல்லாத வகைகளில் நம்முடைய பொருள் ஈட்டுதல் வழிமுறைகளை அமைத்து கொள்ளுதல், நம்முடைய உறவுகளோடு நேரம் செலவிடுதல், தியானம், இறைவணக்கம் உள்ளிட்ட ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுதல் போன்ற பல்வேறு விதமான வாழ்வியல் ஒழுங்குகள் வலியுறுத்தப்படுகின்றது. முக்கியமாக அக்குபங்சர் மருத்துவத்தில் இது வலியுறுத்தப்பட வேண்டும். இந்த வாழ்வியல் ஒழுங்குகளைத்தான் நாம் மருந்துகளாக பாவிக்க வேண்டும். அக்குபங்சர் மருத்துவத்தில் அனைத்து நோய்களையும் குணப்படுத்த முடியும், ஆனால் அனைத்து நோயாளிகளையும் குணப்படுத்த முடியாது என்று பொதுவாக சொல்வார்கள். அதாவது யார் வாழ்வியல் ஒழுங்குகளை கடைபிடிக்க உறுதி கொண்டு சிகிச்சைக்கு வருகிறார்களோ அவர்களுக்கே அக்குபங்சர் மருத்துவத்தில் சுகமான நிவாரணங்கள் கிடைக்க முடியும். நம்முடைய அடிப்படை வாழ்வியல் நெறிகளிலிருந்து தவறியதால் தானே நமக்கு நோய்களே வந்திருக்கின்றது. அந்த நோய்களுக்கான நிவாரணமும் நம்முடைய வாழ்வியல் ஒழுங்குகளில் மீண்டும் நம்மை நிலைப்படுத்தி கொள்வதன் மூலமே முழுமையாக அடையப்பட முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நமக்கான மருத்துவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள், மருத்துவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நாம் நோயாளிகளாக மட்டுமே தான் இருந்து கொண்டிருப்போம்.